अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் ஒரு கண்ணோட்டம், பாகவதம் ஓவர்வியூ. அப்போ கடந்த சில வாரங்கள்ல நம்ம ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம், அந்த முதலாம் ஸ்கந்தத்தில் உள்ள அத்தியாயங்களே ஒரு ஓவர்வியூ, ஒரு மேற்பார்வை, ஒரு கண்ணோட்டமா பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் 3 அத்தியாயம் பார்த்துட்டோம். இன்னைக்கு 4வது அத்தியாயம், ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முதல் ஸ்கந்தம் 4ஆம் அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோடைய தலைப்பு ஸ்ரீ நாரத முனிவரின் தோற்றம். இந்த அத்தியாயத்துல மொத்தம் 32 ஸ்லோகங்கள் இருக்கு. பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 4th சாப்டர்ல டோட்டலா எவ்வளவு இருக்கு? 32 வேர்சஸ், 32 பதம், சாரி 33, மொத்தம் 33 பதம் இருக்கு. ஓகே, மொத்தம் 33 பதம் இருக்கு. இப்ப என்னன்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு பாத்துட முடியுமான்னு முடியாது. அப்ப என்ன பண்ண போறோம்? 2 பாகமா எடுத்துக்க போறோம். இந்த அத்தியாயத்தோட ஓவர்வியூ 2 பாகம், ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல முதல் 16 ஸ்லோகம், இன்றைய ஃபர்ஸ்ட் கேண்டோ 4th சாப்டருடைய ஓவர்வியூ, ஃபர்ஸ்ட் 16th verse, முதல் ஸ்கந்தத்துடைய 4ஆம் அத்தியாயத்துல முதல் 16 ஸ்லோகங்களுடைய ஒரு மேற்பார்வை. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, பிரபுபாதர் பொருளூரில் என்ன எழுதியிருக்கார், இது நடைமுறையில என்ன நம்ம பயிற்சி பண்ண போறோம், அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடம். முதலாவது ஸ்லோகம், ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம், ஸ்ரீ நாரதரின் தோற்றம், பதம் 1. வியாச உவாச்ச
इति ब्रुवाणां संतूय मुनीनां दीर्घसत्रिणां वृत्तकुलपति सुदं பிரவ்ருஷः சௌனகோ பிரவீத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இவ்வாறாக நீடித்த யாகத்தில் ஈடுபட்டிருந்த முனிவர்களுக்கெல்லாம் வயது முதிர்ந்த தலைவராக இருந்த சௌனக முனிவர் சூதகோசாமி பேசியதை கேட்டு அவர் பின்வருமாறு பாராட்டி பேசினார். ஓகே, சரி. அப்போ ஸ்ரீமத் பாகவதம் பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகதே கோசாமி எடுத்துரைக்கின்றார். பகவானது தெய்வீகமான லீலைகள், பகவானது தெய்வீகமான லீலைகள், அவருடைய மகிமைகள், அவரது குணாதிசயங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகதே கோசாமி என்று உபதேசிக்கிறார். அந்த இடத்துல சூத கோசாமி இருந்திருக்கார். அப்புறம் சூத கோசாமி அந்த சம்பாஷணை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார். அவர் நைமிஷாரங்கிற இடத்துக்கு வந்தார். இந்த நைமிஷாரண்யத்துலதான் சௌனகாதி முனிவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60,000 80,000 பேர் பக்கம் அங்க கலியுகம் தொடங்க போகுதுங்கிறதுக்காக கலியுக மக்களுடைய நன்மைக்காக ஒரு பெரிய யாகம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, யாகத்துக்கான ஏற்பாடு. அப்ப அந்த யாகசாலைக்குள்ள சூத கோசாமி வந்த உடனே அவரை அன்போட வரவேற்று அவருக்கு உபசரணைகள்லாம் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப உற்சாகமா ஆர்வமா கேட்கிறாங்க. இப்போ அவர் பேச ஆரம்பிச்சார். அந்த அவருடைய பேச்சை கேட்டு இவங்க ரொம்ப திருப்தி அடைஞ்சு அவரை பாராட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமி பாராட்டுகிறார்கள். அப்போ பொருளூரில் என்ன சொல்றாருன்னா, பிரபுபாதா பாகவதம் பேசுபவருக்கான தகுதி என்ன, பாகவதம் கேட்பவருக்கான தகுதி என்ன? பாகவதம் பேசுபவருக்கான தகுதி என்ன, பாகவதம் கேட்பவருக்கான தகுதி என்ன? முதல்ல பேசுபவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடியவரா இருக்கணும். அவர் பகவானது பக்தராக இருக்க வேண்டும். அவர் சீட பரம்பரை, குரு சீட பரம்பரையில் வரக்கூடியவரா இருக்கணும். இதெல்லாம் பேசுவதற்கான தகுதி. அவர் உள்ளது உள்ளபடி பேச வேண்டும், சொந்த கருத்துக்கள் எதுவும் இல்லாம. அந்த புத்தக பாகவதத்தை நடைமுறையில பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர் பாகவதராக இருக்க வேண்டும். சரி, கேட்பவருக்கான தகுதி என்ன? உற்சாகமாக இருப்பது, சோர்வு இல்லாம, களைப்படையாம, ரொம்ப உற்சாகமா ஆர்வமாக கேட்பது, கவனமாக கேட்பது, பணிவாக கேட்பது, அடக்கமாக கேட்பது, இதெல்லாம் கேட்பவருக்கான தகுதி. அப்போ பொருளுரையில பிரபா மிக அழகா சொல்றார். சூத கோசாமி ஸ்ரீமத் பாகவதத்தை தாம் சுகதே கோசாமியிலிருந்து கேட்டுணர்ந்த போலவே அளிக்க விரும்பிய பொழுது சௌரகரும் எழுந்து அவரை பாராட்டினார். அப்ப என்ன அர்த்தம்னா, இங்க அவர் சொந்த கருத்து எதுவுமே சொல்லாம ஆச்சாரியர் என்ன சொன்னாரோ, முந்தைய ஆச்சாரியர் என்ன சொன்னாரோ அதை உள்ளது உள்ளபடி தர்றார். அதனால அந்த பரம்பரா அப்படியே தொடர்றதுனால, அதை மாறாம வர்றதுனால அங்க இருக்கிற சௌனகாதி முனிவர் எழுந்திருச்சு அவர் பாராட்டுறார். முறையாக பாகவதம் பேசப்படும் இடத்தில் பேசியவரும் அதை கேட்பவர்களும் தகுதி உள்ளவர்களாக இருந்தனர். இதுவே பாகவத்தை பேசுவதற்குரிய தகுந்த சூழ்நிலையாகும். அப்போதான் அது உண்மையான நோக்கம் தடையின்றி நிறைவேறும். என்னது அது? மூல ஆச்சாரியரை பிரதிநிதிக்காத எவரிடமிருந்தும் எதையும் நாம் கேட்க விருப்பம் கூடாது. எனவே இரண்டாவது முறையாக பாகவதம் பேசப்படும் கட்டத்தில் பேசியவரும் அதை கேட்பவர்களும் தகுதியுள்ளவர்களாக இருந்தனர். பாகவதோ பரக்கியா பாகவதஸ்தானே. சைத்தன்ய மகாபிரபுடைய காரியதரிசி ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, யாராவது புத்தகம் எழுதிட்டு சைத்தன்ய மகாபிரபு காமிக்க வந்தா முதல்ல அவர் பரீட்சை பண்ணுவார். அந்த புத்தகத்தை எதன் அடிப்படையில் எழுதியிருக்காங்க, அது பரம்பரா பிரதிநிதிக்குதா, அது உள்ளது உள்ளவா இருக்கா, இதெல்லாம் பரீட்சை பண்ணிட்டு தான் அவர் மகாபிரபுட்ட அனுப்புவார். புத்தக பாகவதத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதரை பின்பற்ற வேண்டும். அப்போ அது அங்கீகரிக்கப்படாத நூலா இருந்தா அதை அனுப்ப மாட்டார் மகாபிரபு. அப்படியே திருப்பி ரிஜெக்ட் பண்ணிடுவார், திருப்பி அனுப்பிச்சிருவார். ஸ்வரூப் தாமோதர் கவனமா பார்ப்பார். இந்த புத்தகம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு, முந்தைய ஆச்சாரிய விளக்கங்கள் மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கா, அது அந்த உள்ளது அந்த பரம்பரா மாறாம இருக்கா, இதெல்லாம் ரொம்ப தரவா செக் பண்ணுவார்.
இதுதான் இங்க ஃபர்ஸ்ட். அதனாலதான் சூத கோசாமிய சவுனகாதி முனிவர் பாராட்டினாங்க. அவர் சுகதே கோசாமி என்ன சொன்னாரோ அது அப்படியே உள்ளது உள்ளபடி மாறாம சொல்றாரு. இதுதான் பரம்பரா சிஸ்டம். அடுத்த 2வது ஸ்லோகம். சௌனக உவாச்ச சூத சூத மகாபாகவதோ வததாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யத் ஆக பகவான் சுகஹ. சௌனக முனிவர் கூறினார், ஓ சூத கோசாமியே, பேச்சாளர்களில் தாங்களே பேரதிர்ஷ்டம் உடையவரும் மரியாதைக்குரியவரும் ஆவீர்கள். சக்திமிக்க முனி சிரேஷ்டராகிய சுகதே கோசாமியால் பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் புண்ணிய செய்திகளை தயவு செய்து கூற வேண்டுகின்றோம். இப்ப இந்த சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிய ரொம்ப பேரதிர்ஷ்டம் உடையவர்னு சொல்றாங்க. பேச்சாளர்களே ரொம்ப பேரதிர்ஷ்டம் உடையவர். பேச்சாளர்களே ஏன் அவர் பேரதிர்ஷ்டம் உடையவர்னா, அவர் நேரடியா சுகதே கோசாமி இருந்து கேட்டிருக்கார். நேரடியா சுகதே கோசாமி கேட்டிருக்கார். அந்த பரம்பரையிலிருந்து கேட்டிருக்கார். அதை அப்படியே உள்ளவாறு சொல்றார். சுகதே கோசாமியால் பேசப்பட்ட பாகவதத்தை கேட்க சவுனகரும் சபரும் மிகவும் ஆவலுடன் இருந்தனர். ஆகவே பேரானந்தத்தில் திளைத்திருந்த சவுனகரிஷி இங்கு சூத கோசாமியை இருமுறை வரவேற்கின்றார். சூத சூத மகாபாகவதா, ஓ சூத கோசாமியே அப்படி உற்சாகத்துல வரவேற்கிறாங்க அவரை. நாங்க என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம், சூத கோசாமி எங்க இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த சூத கோசாமி யாரு? சுகதே கோசாமி பாகவதம் பேசின இடத்துல இருந்து வந்திருக்காரு. அப்ப அங்க என்ன நடந்ததுங்கிறத ஒரு விஷயம் விடாம அவர் சொல்லிடுவார். அதனாலதான் பேச்சாளர்களே பேரதிர்ஷ்டம் உடையவர், அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு அவரை புகழ்ந்து பாராட்டுறார். அப்ப இந்த முதல் 2 ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம்னா, சவுனகாதி முனிவர்கள் சூத கோசாமியை புகழ்ந்து பாராட்டுறாங்க. ஏன்னா அவர் சரியான இடத்துல இருந்து கேட்டிருக்கார். அதனால அவர் பேசுவதற்கு தகுதியுடையவர் என்பது பொருள். அப்ப இந்த 2 ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னா, பாகவதத்தை சரியான நபர் கேட்க வேண்டும். வயிற்று பிழைப்புக்காக பேசுறது பாகவதம் கேட்க கூடாது. அவங்க ஸ்லோகம் அழகா பாடலாம், இல்ல பாகவத கதைகளை சொல்லலாம், இல்ல பாகவத ஸ்லோகங்களை படிக்கலாம், இல்ல பாகவத உபன்யாசகரா இருக்கலாம். ஆனா அவர் பகவானுடைய பக்தரா இருக்காரா, ஆச்சாரியருடைய விளக்கத்தை பத்தி எடுத்து சொல்றாரா, அதெல்லாம் ரொம்ப அவசியம். இல்லாட்டி இந்த புகழ் அவர் ரொம்ப நல்ல பேச்சாளருங்க, ரொம்ப அழகா பேசுவாரு, அதை வைத்து நான் முடிவு செய்யக்கூடாது. ஒரு பேச்சாளரா அவருக்கு பேச்சும் திறன் இருக்கா, ஸ்லோகம் எல்லாம் அழகா சொல்றாரா, அதை வைத்து நான் முடிவு செய்யக்கூடாது. அவர் பரம்பரையிலிருந்து வராரா, அவர் உள்ளது உள்ளபடி பேசுறாரா, இந்த புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பயிற்சி பண்ணும் பக்தர் பாகவதரா இருக்காரா, அதுதான் செக்லிஸ்ட். அதை வச்சுதான் பரிச்சை பண்ணணும். அதனால இந்த 2 ஸ்லோகத்துல இருந்தும் பேசுவதற்கான தகுதியை ரொம்ப அழகா விளக்கி சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தின் உரையாளர்களில் பங்கேற்கும் தகுதி வாய்ந்தவர்கள் இருவர். ஒருவர் சுகதே கோசாமியின் வழியில் பாகவத்தை அளிக்க முயல்பவர், மற்றவர் சுகதே கோசாமி அல்லது அவரது பிரதிநிதி கேட்க தயாராயிருப்பவர். ஒருத்தரே சுகதே கோசாமி கேட்டதை அப்படியே சொல்றது தயாரா இருக்கிறவரு, இன்னொன்னு அந்த விஷயத்தை கேட்க தயாரா இருக்கிறவர். அந்த பிரதிநிதி சுகதே கோசாமியுடைய பிரதிநிதித்திலிருந்து கேட்க தயாரா இருக்கிறவர். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது 3வது பதம். கஸ்மின் யுகே பிரவர்த்தேயம் ஸ்தானே வாக்கேன ஹேதுனா உதஹ சஞ்சிதோதிதஹ கிருஷ்ணஹ கிருதவான் சம்ஹிதா முனிஹி. எப்போது, எங்கு இது முதலில் ஆரம்பமானது, இது ஏன் இயற்றப்பட்டது, இந்த இலக்கியத்தை தொகுப்பதற்கான ஊக்கம் கிருஷ்ணத்வாபாயன வியாசருக்கு எங்கிருந்து கிடைத்தது? இப்போ சவுனகாதி முனிவர்கள் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யார்கிட்ட? சூத கோசாமி கிட்ட. சூத கோசாமி கிட்ட சவுனகாதி முனிவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்கிறாங்க. இந்த பாகவதம் முதல்ல எங்க ஆரம்பமாச்சு, இது எதற்காக இயற்றப்பட்டது, இந்த இலக்கியத்தை தொகுப்பதற்காக கிருஷ்ணத்வாபாயன வியாசருக்கு எங்கிருந்து ஊக்கம் வந்தது, எப்படி இது பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது, அவ பாகவதம் எப்படி தோன்றியது என்று கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். பாகவத கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, பகவானது நாம ரூப குணாதிசயங்களோடு நுழையிறதுக்கு முன்னாடி இந்த பாகவதத்தோட மகிமையை சொல்லுங்க, இது எங்க முதல்ல தொடங்குச்சு,
எதற்காக இது இயற்றப்பட்டது, இந்த இலக்கியத்தை தொகுக்கிறதற்கு வியாசதேவருக்கு யார் ஊக்கம் கொடுத்தா, இந்த ஊக்கம் அவருக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்காங்க. அதனால ரொம்ப அழகா சொல்லியிருக்கு பாகவதம் தொடங்குனதுக்கான காரணம். இந்த பாகவதம் நித்தியமானது. பாகவதம் என்றால் நித்தியமானது. அது இன்றைக்கு நேற்று அல்ல. கைலாசத்துல மகாதேவர் எப்பொழுதும் ஸ்ரீமத் பாகவதம் பேசிக்கொண்டே இருக்கிறார். பாகவதம் என்றால் என்னது? பகவானது தெய்வீகமான லீலைகள், பகவானது பக்தரது கல்யாண குணங்கள், பகவானது நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், தூய பக்தி, கிருஷ்ண பிரேமம். அத கைலாசத்துல மகாதேவர் பேசிக்கிட்டே இருக்காரு. பிரம்மலோகத்துல பிரம்மா போற்றி பாடிக்கிட்டு இருக்காரு. தேவர்கள்லாம் பாகவதம் படிக்க தயாரா இருக்காங்க. இந்த மாதிரி பாகவதம் 3 உலகத்திலையும் வழிபடக்கூடியதா இருக்கு. அதான் இன்னைக்கு நேற்று தொடங்கியது இல்லை. ஆனா நமக்கு கிடைச்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. கலியுக மக்களுக்கு கலியுகம் தொடங்குற சமயம், துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. அப்பதான் பரிஷித் மகாராஜாவுக்கு சுகதேவ் கோசாமி அந்த பாகவத கதைகளை எடுத்து சொல்றாரு. அது 2வதா எங்க நடந்தது? நைமிஷாரண்யத்துல சூத கோசாமி சவுனகாதி முனிவருக்கு எடுத்து சொல்றாரு. இது ஏன் இயற்றப்பட்டது? கலியுக மக்கள் ஏன் பாகவதம் படிக்க வேண்டும் சொன்னா, இன்னைக்கு தர்மம் ஒரே ஒரு இடத்துலதான் நிக்குது. இதெல்லாம் போயிருச்சு. பகவான் இந்த பூமி விட்டு மறைந்த உடனே அந்த 6 கேள்வி கேட்டாங்க சவுனகாதி முனிவர்கள். பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்துல 6 கேள்வி, முனிவர்களின் கேள்வி. அதுல ஒன்று பகவான் இந்த பூமி விட்டு மறைந்த உடனே தர்மம் யாரை அடைக்கலம் புகுந்தது, தர்மம் எங்கே நிலைத்திருக்கிறது? பகவான் இந்த பூமி விட்டு மறைந்த உடனே எல்லாமே அவர் பின்னாடி, எல்லா ஐஸ்வர்யங்களும் அவர் பின்னாடி போயாச்சு. இப்ப தர்மம் எங்க இருக்கு? இப்போ பாகவதத்துல இருக்கு. கிருஷ்ணா பாகவதத்தை விட்டுட்டு போயிருக்காரு. கலியுகத்துல கிருஷ்ணா பாகவத ரூபத்துல இருக்காரு. ஏன்னா கலியுக மக்களுக்கு வேதங்களை படிக்கிறதோ, வேதங்களில் வழிவந்த நூல்களை படிக்கிறதோ, இதிகாசங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான. அதனால அந்த சவுனகாதி முனிவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, எல்லா வேதத்தையும் எடுத்து ஒரு சாரமா கொடுங்க. அதுதான் பாகவதம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திரவ சம்பிதம் பிபத பாகவதம் ரசமாலயம் ரசிராகோ புவிபாவுகா. எல்லா வேதங்களையும் எடுத்து அதை அப்படி சாரமா கொடுத்துட்டாரு, எசன்ஸா கொடுத்துட்டாரு. அப்போ வேதம் கலியுக மக்கள் ரொம்ப மத்த புத்திக்காரங்களா இருக்கிறதுனால அவங்க நேரடியா கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறார் பாகவதம் மூலமா வியாசதேவர். இந்த இலக்கியத்தை தொகுப்பதற்கு கிருஷ்ணத்வாபாயன வியாசக்கு எங்கிருந்து ஊக்கம் கிடைத்தது? அதை நம்ம பின்னாடி படிப்போம். நாரத முனிவர், அவருடைய குரு, வியாசரின் குருவான நாரதரிடமிருந்து ஊக்கம் கிடைத்தது. அதை நம்ம பின்னாடி படிப்போம் அடுத்து வருகிற ஸ்லோகங்கள்ல. ஆனா இவங்க எவ்வளவு ஆர்வமா கேட்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் எப்படி நடந்தது, அதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அடுத்த 4வது பதம். தஸ்ய புத்ரோ மகாயோகி சமக்ருன் நிர்விகல்பக ஏகாந்தமதிர் உன்னித்ரோ கூடோ மூட இவேயதே. மிகச்சிறந்த பக்தரான அவரது வியாசதேவரின் புத்திரர் சமநிலையுடைய ஒரு அத்வைதி ஆவார். அவரது மனம் எப்பொழுதும் அத்வைதத்திலேயே நிலைத்திருந்தது. அவர் பௌதிக செயல்களுக்கு மேற்பட்டவராக இருந்தார். ஆனால் புற அறிமுகம் இல்லாததால் அவர் அறியாமல் உள்ளவர் போல காணப்பட்டார். அதாவது ஒரு சாது பேசுற வரைக்கும் அவர் அடையாளம் காண முடியாது. சாது மட்டும் இல்ல, ஒரு நபர் பேச ஆரம்பிச்சாதான் அவர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் பேசாத வரைக்கும் அவர் நம்ம எடை போட முடியாது. மௌனமா இருக்காருன்னா இந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? ஒருத்தர் பேசாமலே இருக்காருன்னா அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? அவர் வாயை திறந்து பேச ஆரம்பிச்ச உடனே அவர் பேச்சு காமிச்சு கொடுக்கும் அவர் யாருன்னு. அவர் முட்டாளா, அவர் பௌதிகவாதியா, அவர் ஞானியா, அவர் யோகியா, அவர் பைத்தியக்காரனா, அவர் பக்தனா அப்படிங்கறது அவர் பேச்சு தான் காமிக்கும். அவருடைய செயல், அவர் பேச்சும் எண்ணமும் செயலும் வார்த்தைகளும் காமிச்சுக்கும். அப்போ இந்த வியாசபுத்திரரான சுகதேவ கோஸ்வாமி அவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. நான் இந்த சரீரமல்ல ஆத்மா என்று அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அப்போ ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்கிறதுனால அவரு இந்த மாயா சக்தினால கவரப்பட முடியாதவரா இருக்காரு. மாயாதேவி சுகதேவ கோஸ்வாமி டச் பண்ண முடியாது.
ஏன்னா கிருஷ்ணரே வந்து பிராமிஸ் பண்றாரு சுகதேவ கோசாமிட்ட, சுகா நீ வெளியே வா, மாயா உன்னை பிடிக்காது. தாயினுடைய கருவுல உட்காந்துட்டு இருக்க, தாயினுடைய கருவுக்குள்ள உட்காந்துட்டு நான் வெளியில வரமாட்டேன், நான் வெளியில வந்தா மாயா என்ன பிடிச்சுக்கோங்க, மாயா பிடிச்சுக்க நான் வரமாட்டேன். அந்த மாயைக்கு எஜமானன், மாயாவோட எஜமானன் கிருஷ்ணா வந்து சொல்றாரு, சுகா நீ வெளியே வா, உன்னை மாயா பிடிக்காது, நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி சுகதேவ கோசாமி ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. ஆனா அந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் இறைவனது சேவகன். அப்படி ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா வந்து என்ன பண்றாரு, அவரு தாயினுடைய கருவிலிருந்து வெளியில வந்தோடனே இளம் வாலிபனா நடந்து போறாரு. அவர் வந்து ஆடை ஒண்ணு போடல, திக்குகளை தான் ஆடையா உடுத்திருக்காரு. அவருக்கு திகம்பரான்னு பேர். திக்குகளை தான் ஆடையா உடுத்திருக்காரு, 8 திக்குகளையும் ஆடையா உடுத்திருக்காரு. அவர் ட்ரெஸ் ஒன்னும் போடல, அவர் போயிட்டே இருக்காரு. அடுத்த ஸ்லோகத்துல ஒரு ரொம்ப அழகா இருக்கும். அவரு நடந்து போயிட்டே இருக்காரு. சுகதேவ கோசாமி பாக்குறதுக்கு அப்படியே மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறத்துல இருப்பார். தாமரை எல்லாம் அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டு, பறந்து விரிந்த தோள்கள், ஆஜானு பாக மகா புருஷர். அப்படி ஒரு தேஜஸ். அவருடைய உடல்ல 32 அடையாளங்கள், ஒரு மகா புருஷருக்கான 32 அடையாளங்கள் உடல்ல இருக்கு. அப்படியே தலைமுடியெல்லாம் இருக்கு. அப்படியே நடந்து போறாரு. இளம் வாலிபன், 16-17 வயசு. அப்படியே அவ்வளவு ஒரு தேஜஸ். அவர் நடந்து போறாரு. என்ன நடக்குது அப்போ? திருஷ்டுவானுயாந்தம் ரிஷிமாத்மஜம் அபி அக்னனம் தேவ்யோ ஹிரயா ஹிரியா பிரிதுர்ண சுதஸ்ய சித்திரம் தத்விக்ஷ பிருச்சதி முனோ ஜகதுஸ்தவான்ஸ்தி ஸ்ரீபும் பிதா நது சூதஸ்ய விவிக்த திருஷ்டே. அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது வியாசர் பின்னாடியே போறார். வியாசர் தமது புதல்வரை பின்தொடர்ந்த போது அவர் ஆடை அணியாதிருந்த போதிலும் ஆடையின்றி நீராடி கொண்டிருந்த அழகிய இளம் மங்கையர்கள் துணியால் தங்கள் உடலை மறைத்துக் கொண்டனர். ஆனால் அவரது புதல்வர் கடந்து செல்லும் போது இங்க வியாசதேவர் ஆடை அணிந்திருந்தார். சுகதேவ கோசம் தான் ஆடை அணியாம இருக்கார். அப்ப என்ன நடந்தது? வியாசதேவர் தம் புதல்வரை பின்தொடரும் போது அவர் ஆடை அணிந்திருந்த போதிலும் ஆடையின்றி நீராடி கொண்டிருந்த அழகிய இளம் மங்கைகள் துணியால் தங்கள் உடல்களை மறைத்துக் கொண்டனர். ஆனால் அவரது புதல்வர் கடந்து செல்லும் போது அவர்கள் அப்படி செய்யவில்லை. முனிவர் இதை பற்றி விசாரித்தார். அதற்கு அந்த இளம் பெண்கள் கூறினார்கள், அவரது புத்திரன் தூய்மையடைந்த நிலையில் இருந்ததால் தங்களை காணும் போது ஆண் பெண் வேறுபாட்டை அவர் உணரவில்லை என்றும், ஆனால் முனிவரோ அத்தகைய வேறுபாடுகளை கொண்டிருந்தார் என்றும் கூறினர். சுகதேவ கோசாமி நடந்து போயிட்டு இருக்கார். பின்னாடி வியாசர் போறார். மகனே மகனே மகனே, போகாத போகாத போகாத. இந்த ஃபாரஸ்ட்ல வந்து எக்கோ, நம்ம அடர்ந்த திக் ஃபாரஸ்ட், அடர்ந்த காட்டுக்குள்ள போய் நம்ம பேசணும்னா அது எக்கோ எதிரொலிக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ஹரே, அப்படி எக்கோ வரும். அந்த மாதிரி வியாசர் மகனே மகனேன்னு சொல்றாரு. அந்த மரங்கள் தான் பேசுது, அவர் போயிட்டே இருக்காரு. அப்படி ஒரு நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு அழகான தாமரை குளத்துல பெண்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் போடாம குளிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சுகதேவ கோசம் ட்ரெஸ் போடாம போயிட்டு இருக்காரு. சுகதேவ கோசம் இளம் வாலிபன், அவர் ஆடை இல்லாம போயிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுங்க அதை கண்டுக்கவே இல்லை, அவரும் இந்த பொண்ணுகளை கண்டுக்கவே இல்லை. ஆனா வியாசர் பின்னாடி போறாரு. வியாசரை பார்த்த உடனே இந்த பொண்ணுங்க துணியில எடுத்து மறைச்சிக்கிறாங்க உடம்ப. வியாசருக்கு ஆச்சரியம். நான் வயசானவன், நான் அந்த பையனுடைய அப்பா, அந்த பையன் இளம் வாலிபன், அவன் ட்ரெஸ் ஒன்னும் போடாம போறான். அப்ப இந்த பொண்ணுங்களுக்கு எந்த ரியாக்ஷன் இல்ல. அந்த பையனும் இப்படி போயிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணுங்க என்ன பார்த்தோன்னே ட்ரெஸ்ஸை மறைச்சிட்டாங்களே, ஆடை எடுத்து தன் உடலை மறைச்சிக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, ஓ பெண்களே, என் மகன் அவன் இளம் வாலிபன், அவன் போயிட்டு இருக்கும் போது நீங்க ஆடைகளை எடுத்து மறைத்துக் கொள்ளவில்லை, என்ன பார்த்தோன்னே நீங்க ஆடை எடுத்து மறைச்சுக்கிட்டீங்களே. அப்ப அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, உங்க பையன் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவருக்கு வந்து மரம் செடி கொடி விலங்கு மனுஷன் ஆண் பெண் எந்த வேறுபாடும் கிடையாது. அவர் எல்லா ஜீவன்களையும் ஆத்மாங்கிற கண்ணோட்டத்துல பாக்குறாரு. அந்த ஆன்மா கூட பரமாத்மா பாக்குறாரு. ஆனா வியாசதேவரே, நீங்க ஒரு குடும்பஸ்தர், நீங்க குடும்பஸ்தரா இருக்கிறதுனால நீங்க வேறுபாடு பாப்பீங்க. கணவன் மனைவி, இது என் மனைவி இல்ல, இது வேற பெண்ணு, இது என் குழந்தை, இது என் குழந்தை இல்ல, இது ஆண் இது பெண், இந்த வேறுபாடு உங்களிடத்துல உண்டு. ஆனா உங்க பிள்ளை இடத்துல கிடையாது. உங்க பையன்கிட்ட அந்த வேறுபாடு கிடையாது. ஏன்னா அவர் முற்றும் தன்னை உணர்ந்தவர். நீங்க ஒரு குடும்பஸ்தரா இருக்கிறதுனால நீங்க இந்த பாரபட்சம் பார்க்கத்தான் செய்றீங்க.
அதனால உங்களை பார்த்தோன்னே நாங்க ஆடை எடுத்து மறைச்சுக்கிட்டு வந்தோம். அதனால சுகதேவ் கோஸ்வாமி வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் வந்து எப்படி பாக்குறாரு? வித்யா வினய சம்பந்தே பிராமினே கவிகஸ்தினி சுனீச்சைவ சபாகைச்ச பண்டிதா சமதர்ஷினா. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது. நாயை தின்னும் சண்டாலும் யானை பூனை மனுஷன் மிருகம் எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பாக்குறாரு. அவர் இந்த உடல்ல வித்தியாசம் காண்பதில்லை, அவர் ஆத்மாக்களை ஒரே மாதிரி பார்க்க. எல்லா ஜீவன்ல இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான், இந்த உடல் தான் வேறு வேறு அப்படின்னு பாக்குறாரு. அதனால இந்த ஸ்லோகத்துல வந்து 4ஆம் ஸ்லோகம் மற்றும் 5ஆம் ஸ்லோகத்துல சுகதே கோசாவுடைய மகிமைகளை வந்து பறைசாச்சு. அடுத்து 6ஆம் ஸ்லோகத்துல அதான் 6ஆம் ஸ்லோகத்திலையும் சுகதே கோசாவுடைய மகிமை பத்தி சொல்றாங்க. கதம் ஆலக்ஷித பௌர்ஹை சம்பிராப்தக குரு ஜாங்கலான் உன்மத்த மூசு ஜடவத் விசரன் கஜசாம்பயே. ஒரு பித்தனை போலவும் ஊமையாகவும் வளர்ச்சி குன்றியவனைப் போலவும் தோன்றிய அவர் வியாசரின் புதல்வராகிய ஸ்ரீ சுகதே கோஸ்வாமி குரு ஜாங்கல பிரதேசங்களில் கற்றறிந்த சுற்றி திரிந்த பிறகு அஸ்தினாபுரத்தில், அதாவது இப்ப இருக்கிற புதுதில்லி நகரத்தில் பிரவேசித்த போது எந்த விதத்தில் மக்கள் அவரை அடையாளம் கண்டனர். இந்த மாதிரி அவர் வந்து பல பிரதேசங்களை சுத்தி வராரு. திகம்பரந்தா திக்குகளத ஆடையா உடுத்திருக்காரு. அப்படி நடந்து வரும்போது தோற்றத்துல பார்த்தா எப்படி இருக்காரு? ஒரு பித்தனை போல, ஒரு ஊமைய போல, ஒரு அறிவு வளர்ச்சி குன்றியவனை போல, ஒரு செவிடனை போல இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பல பல பிரதேசங்களை கடந்து அவர் அஸ்தினாபுரத்துக்குள்ள வர்றாரு. இவர் பின்னாடி இந்த பொண்ணுகளை விளையாடிக்கிட்டே வர்றாங்க. அவர் கேலி பண்ணிக்கிட்டே, யார்ரா அது? இந்த சாமி யார்ரா? நாங்கெல்லாம் கூட ரோட்ல போகும்போது எங்களை கேலி பண்ணுவாங்க. பாடுறா அரே ராமா ஹரே கிருஷ்ணா போறாங்க. இந்த சாமி குடிமை வச்சிருக்கா, அவர் பெரிய நாமம் போட்டிருக்காருடா அப்படிலாம் கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதை பார்க்க ஒரு விளையாட்டு சிரிப்பார். நம்மளெல்லாம் பார்த்தவங்க சிரிப்பு வரும். நான் நினைச்சேன், சரி அப்படியா சிரிக்கிட்டு, பாவம் வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படியா சிரிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்குவாங்க. ஏதோ நம்ம வேற்று கிரகத்துல இருந்து வர்ற மாதிரி பார்ப்பாங்க. இந்த சாமி ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வர்றாரு போறதுக்கு அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இங்க சுகதே கோசாமி போறச்ச வந்து இவங்க எல்லாம் இப்படிதான் பாக்குறாங்க. இவரை அவங்களால அடையாளம் கண்டுக்க முடியல. இவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, இவர் ஒரு தூய பக்தர். அதனால அவர் யாருன்னு அவங்க தெரியல. அவங்க ஏதோ ஒரு மந்த புத்திக்காரன் போறத போயோ யாரோ ஒருத்தர் போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோபா பொருளூர் என்ன சொல்றாரு? விசாரிப்பதன் மூலமாகத்தான் முனிவர் ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார். அவரை பார்ப்பதால் அல்ல. சாது அல்லது சிறந்த முனிவர் ஒருவரிடமிருந்து கேட்டு அறிவதற்காகத்தான் ஒருவர் அவரை அணுக வேண்டும். அவரை பார்த்து விட்டு வருவதற்காக அங்கு செல்லக்கூடாது. சாது ஒருவரின் வார்த்தைகளை கேட்பதற்கு ஒருவன் தயாராக இல்லை என்றால் அதனால் லாபம் இல்லை. சுகதே கோஸ்வாமி பகவானின் உன்னதமான லீலைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சாதுவாக இருந்தார். சாதாரண மக்களின் விருப்பங்களை அவர் திருப்திப்படுத்தவில்லை. பாகவதத்தை பற்றி அவர் பேசிய போது அவர் யார் என்பது புரிந்தது. ஒரு மந்திரவாதியை போல ஜால வித்தைகளை செய்ய அவர் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. வெளித்தோற்றத்தில் ஒருவர் ஒரு ஊமை பித்தனாகவும் வளர்ச்சி குன்றியவனாகவும் காணப்பட்டார். ஆனால் உண்மையில் அவர்தான் மிகவும் முன்னேற்றம் அடைந்த ஆன்மீக ஆவார். பொதுவா மக்கள் ஏன் சாது கிட்ட போறாங்க? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் பையன் பரீட்சையில பாஸ் ஆயிடணும், என் பொண்ணு கல்யாணம் ஆயிடணும், எனக்கு அந்த இடம் வந்து கிடைச்சிடணும், அங்க வீடு கட்டிடணும். இதுக்காக சாது கிட்ட போகக்கூடாது. சாது கிட்ட எதுக்காக போகணும்? நான் யாரு? நான் ஏன் துன்பப்படுறேன்? எனக்கே 3 வகையான துன்பம் வருது. பகவான் யாரு? அவர் எப்படி உணர்றது? அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்கள் தான் சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கணும். சாதுக்கள்கிட்ட இருந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கான விஷயத்தை கேட்கணுமே தவிர பௌதிகமான விஷயங்களை கேட்கக்கூடாது. அடுத்து 7வது பதம். கதம்பா பாண்டவே யஸ்ய ராஜர்ஷேர் முனினா சக சம்வாதக சம்பூத்தாத யத்ரைக்ஷ சாத்வதி ஸ்ருதி. வேதங்களின் சாரமான உன்னதமான இந்த பாகவதம் சம்வாதம் மாமுனிவரான சுகதேவருக்கும் பரிசித் மகாராஜுக்கு இடையில் எப்படி ஏற்பட்டது? அடுத்தது இந்த பாகவதம் எப்படி, என்ன காரணம், எதனால வந்து சுகதே கோஸ்வாமி பரிசித்தை சந்திக்கிறாரு, இவங்களுக்கு இடையில இந்த சம்பாதம் ஏன் எப்படி நிகழ்ந்தது, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க.
அப்போ பாகவதம் எவ்வளவு முக்கியமானது. அதுக்கப்புறம் 2 பக்தர்கள் சந்திச்சா எதை பத்தி பேசுவாங்க. அதுவும் குறிப்பா பரீட்சித் மகாராஜ் என்ன கேள்வி கேட்கிறாரு, ஒருத்தர் வாழ்நாள்ல செய்யக்கூடிய முக்கியமான செயல் என்ன? ஒருத்தர் வாழும்போது தனது வாழ்நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல் என்ன? அது மரண தருவாயில பண்ணக்கூடிய முக்கியமான செயல். 2 ஒரே பதில் தான். பரீட்சித் மகாராஜ் கேட்ட 2 கேள்விக்கு ஒரே பதில் தான். ஒருத்தர் வாழும்போது எந்த செயல் பண்ணணும், ஒருத்தர் உடலை விடும்போது என்ன செய்யணும். அதுக்கு சுகதேவ் கோசாமி சொன்ன ஒரே பதில், அவங்க பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்க வேண்டும், சிரவணம் பண்ண வேண்டும். அதுதான் ஒரே பதில். சரி, அடுத்தது 8வது பதம். சகோதோஹே தோஹன மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமேதினா அவேக்ஷதே மகாபாக தீர்த்தி குர்வம் தத் ஆசிரமம். தத் ஆசிரமம். அவர் சுகதேவ் கோஸ்வாமி பசுவின் மடியில் கறக்கப்படும் பால் கறக்கப்படும் கால அளவுக்கு இல்லறவாசி ஒரு வீட்டு முன்பு வாயிலில் காத்திருக்கும் பழக்கம் உள்ளவராவார். இவ்வாறு அவர் செய்தது கூட அந்த வீட்டை புனிதப்படுத்துவதற்காகத்தான். அதாவது 2 முக்கியமான விஷயம் இங்க பேசியிருக்காங்க. என்னன்னா, ஒரு சாது எப்படி இருக்கணும், ஒரு இல்லறத்தான் ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருக்கணும், 2 பேரும் எப்படி இருக்கணும். ஒரு சாது எப்படி நடந்துக்கணும், ஒரு குடும்பஸ்தர் எப்படி நடந்துக்கணும். ஒரு சாது என்ன பண்ணணுமா, இந்த பசுவோடைய மடியில பால் கறக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அவ்வளவு நேரம் தான் ஒரு இல்லறத்தான் வீட்டுல போயிருக்கு. அந்த இல்லறத்துல இருக்கிறவர் என்ன பண்ணணும், அந்த சாதுவை வரவேற்று அவருக்கு தக்க உபசரணை பண்ணி அவருக்கு பகவானை பற்றி கேட்க வேண்டும். அப்போ சுகதேவ் கோசாமி போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் ஒரு குடும்பத்துடைய வீட்டுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, யாசகம் பெறாருன்னா அது அவர்களை புனிதப்படுத்துவதற்காக. ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, ஒரு தூய பக்தர், வைஷ்ணவர், அவரை ஒரு குடும்பஸ்தர் வீட்டுக்கு வராருன்னா அந்த குடும்பஸ்தரால் அவருக்கு ஆக வேண்டிய பெரிய வேலை ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அந்த சாது ரொம்ப எளிமையா வாழக்கூடியவர், ஆசிரமத்துல எளிமையா வாழக்கூடியவர், எளிமையா உணவு சாப்பிடுறவர். அதனால அவருக்கு பௌதிக வசதியோ பேரோ புகழோ செல்வமோ தேவையில்லை. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு குடும்பஸ்தர் வீட்டுக்கு போறாருன்னா அந்த குடும்பஸ்தர்களுக்கு ஆன்மீக அறிவு போட்டுக்கிறதுக்காக போறாரு. இல்லாட்டி அவருக்கு அங்க ஆக வேண்டிய வேலை ஒண்ணும் இல்லை. அதனால சுகதேவ் கோசாமியுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்றது என்னன்னா, ஒரு ஒரு சுகதேவ் கோசாமி போன்ற ஒரு தூய பக்தர் ஒரு குடும்பஸ்தர் வீட்டுக்கு வராருன்னு சொன்னா அது அவருக்கு நன்மை அல்ல, அந்த குடும்பத்தாருக்கு தான் நன்மை, அந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் நன்மை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தூய பக்தர் அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த வீடே புனிதம் அடையுது, அவங்க இதயம் புனிதம் அடையுது. ஏன்னா அவர் போற இடம்லாம் பகவானை தன் இதயத்துல சுமந்து செல்றார். பகவான் தன் இதயத்துல சுமந்து செல்றதுனால அவர் போற இடத்தையெல்லாம் புனிதப்படுத்துறார். பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்தையெல்லாம் புனிதப்படுத்தினார். ஏன்னா பிரபுபாதர் பகவான் கிருஷ்ணரே தன் இதயத்தில் சுமந்து சென்றார். அவர் பிருந்தாவனத்தை உலகெல்லாம் கொண்டு சென்றார். அவர் போற இடத்தெல்லாம் பிருந்தாவன சூழ்நிலையா உருவாக்கினார். பிரபுபாரும் சரி, பிரபுபாடி சீடர்களும் சரி. அப்ப இங்க குறிப்பா இந்த பொருள் உரையில 2 விதமான நபர்களை பத்தி பேசியிருக்காரு பிரபுபாதா. ஒண்ணு பிராமணர், இன்னொரு பரிவிரதாச்சாரியா. பிராமணருக்கும் பரிவிரத ஆச்சாரியருக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஒரு பிராமணர் இருக்கிறவர் வேத நியமங்களை பின்பற்றுவார். வேதங்களை சொன்ன யஜ்யங்கள் செய்வது, தவங்கள் இருப்பது, பூஜைகள் செய்வது, இதெல்லாம் பண்ணுவார். பரிவிரத ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்னா இன்னும் ஒரு படி மேல போய் அவர் சமய சடங்குகள் ஆர்வம் கொள்றது இல்ல, அவர் கிருஷ்ண பக்தியை உலகெல்லாம் பிரச்சாரம் பண்றார். இடம் நேரம் காலம் பாராமல் உலகெங்கும் சுற்றுப்பயணம் செய்து பரிவிரத ஆச்சாரியர்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. பரிவிரத ஆச்சாரியா அப்படின்னு சொன்னா பாரெங்கும் சுற்றி வருபவர். ஒரு சாது, ஒரு சாது பிராமணரை விட உயர்ந்த ஒரு வைஷ்ணவர், ஒரு தூய பக்தர் பிராமணனை காட்டிலும் உயர்ந்தவன் பிரபுபா சொல்றார். ஏன்னா பிராமணர் அந்த சமய சடங்கு இதுலதான் ஆர்வம் காமிக்கிறார். இவர் ஒரு படி மேல போய் கிருஷ்ண உணர்வை, இந்த வைஷ்ணவத்தை, சைத்தன்யமா அப்படி போதனைகளை உலகெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் பண்றார். அதனால பிராமணரை காட்டிலும் இந்த துறவர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரிவிரத ஆச்சாரிகள் மிக உயர்ந்தவங்க. பிரபா பொருள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சன்னியாசி ஒருவர் குடும்பஸ்தனின் பௌதி உடைமைகளில் மயங்கி அவருக்கு கீழ்ப்படிந்து விடக்கூடாது.
வாழ்வின் துறவு நிலையில் இருப்பவருக்கு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதை விட இது அதிக ஆபத்தானதாகும். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், பிரதாபருத்தர் ராஜா கூட சேர மாட்டேன். பிரதாபருத்தர் எப்படியாவது மகாபிரபு தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா மகாபிரபு மறுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா பிரதாபருத்ரா ஒரு அரசியல் தலைவர், ஒரு ராஜா, ஒரு அரசியல்வாதி, அவர் குடும்பம் இருக்கு, அவர் குடும்பஸ்தன், அவர் ஒரு பௌதிக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவன். அதனால அவரை நான் பார்க்க மாட்டேன்னு மகாபிரபு ரிஜெக்ட் பண்றேன். ஆனா உண்மையில பிரதாபருத்ரா ஒரு தூய பக்தர் தான். ஆனா மகாபிரபு அவருடைய தூய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அவர் இப்படி செய்யறார். வெளிப்புறத்துல பிரதாபருத்ர மகாபிரபு வெறுக்கிறார். ஆனா உள் ரீதியா உள்புறத்துல அவர் மேல அன்பு செய்யறார். இந்த லீலை மூலமா மகாபிரபு நமக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னா, ஒரு சாது, ஒரு சன்னியாசி பௌதிகவாதிகளுடன் நெருக்கமா பழகக்கூடாது, பௌதிகவாதிகள் கொடுக்குற ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்க நினைக்க கூடாது. அது அந்த சாதுக்கு தற்கொலை விட ஆபத்தானது, பெரும் ஆபத்தானதுன்னு பிரபுவா சொல்றாரு. ஓகே, அடுத்தது 9வது பதம். அபிமன்யு சுதம் சூத பிராஹூர் பாகவதோத்தமம் தஸ்ய ஜன்ம மகாச்சரியம் கர்மாணி ச கிருணீஹி ச. பரிசித் மகாராஜா பகவானின் முதல் தரமான பக்தர் என்றும் அவரது பிறப்பும் செயலும் அற்புதமானவை என்றும் சொல்லப்படுகிறது. தயவுசெய்து அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இப்ப பாருங்க, ரொம்ப அழகா இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அழகான பாடம் என்னன்னா, சௌனகாதி முனிவர்கள் முதல்ல சூத கோசாமி புகழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் சூத கோசாமி என்ன பண்றாரு, அவர் சுகதே கோசாமி புகழ்கிறார். இப்போ மீண்டும் சௌனகாதி முனிவர் என்ன சொல்றாங்க, பரிசித் மகாராஜை பத்தி சொல்லுங்க, அவருடைய புகழை கேட்க. அப்ப எப்பவுமே நம்ம வாழ்க்கையில தூய பக்தருடைய மகிமைகளை கேட்டுக்கொண்டே இருக்கு. ஆச்சாரியர்கள், குருமார்கள், வைஷ்ணவர்கள், தூய பக்தர்கள், பாகவதர்கள், அவர்களது பெயர், அவரது லீலைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா பகவானது பிறப்பும் செயலும் எவ்வாறு திவ்யமானதோ, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோபேதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. அர்ஜுனா, எனது பிறப்பு செயலெல்லாம் திவ்யமானது, யாரொருத்தர் இதை உள்ளவாறு அறிந்து கொள்றாங்களோ மீண்டும் அவரது உலகத்துல பிறக்கிறது இல்லை. அதே போலதான் பகவானது தூய பக்தரான பரீட்சித்தை போன்ற தூய பக்தர்கள், பரீட்சித் மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், அம்பரீஷர், ஜனகர், பரதர், பிரியவரதர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பக்தர், பாண்டவர்கள், நாரதர், வியாசர், சுகதே கோஸ்வாமி, பலி மகாராஜ், இந்த மாதிரி தூய பக்தருடைய சரித்திரம் கேட்பது பாருங்க. அதனாலதான் கேட்கிறாங்க, பரிசித் மகாராஜா பகவானின் முதல் தரமான பக்தர் என்றும் அவரது பிறப்பும் செயலும் அற்புதமானவை என்றும் சொல்லப்படுகிறது. அதுல இருக்கு, அவருடைய பிறப்பெல்லாம் அவ்வளவு அற்புதமானதுன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு அதை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். பரிசித் மகாராஜ் பிறப்பு ஏன் அற்புதமானது, பிரபுபாத் பொருள் எழுதுற, ஏன் பரிசித் மகாராஜ் பிறப்பு அற்புதமானது? அவர் தாயின் கருவில் இருக்கும் போதே கிருஷ்ணரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் உத்தரையின் கருவில் இருக்கும் போதே, அபிமன்யு சூதான்னா அபிமன்யுடைய பையன், அபிமன்யு சூதா அப்படின்னா அபிமன்யுடைய பையன், உத்தரையின் மகன். உத்தரா அபிமன்யுடைய மனைவி. உத்தரையின் கருவுக்குள் பரீட்சித்து இருக்கார். அந்த கருவில் இருக்கிற குழந்தையை அழிக்க வேண்டும் என்று அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவிவிட்டான். அந்த பிரம்மாஸ்திரம் தன்னுடைய கருவை நோக்கி வருவதை அறிந்த உத்தரை 2 கைகளையும் தூக்கி, கிருஷ்ண கிருஷ்ணா பாகி பாகி மகா, ஓ பகவானே கிருஷ்ணா கேசவா, இந்த கருவில் இருக்கும் சிசு எந்த ஒரு பாவமும் அறியாது, அதை காப்பாற்றுங்கள், நீங்களே எங்களுக்கு கதி, நீங்களே அடைக்கலம் அப்படி 2 கையும் தூக்கிட்டாங்க. அப்ப அந்த பிரம்மாஸ்திரத்தை உஷ்ணம் தாங்க முடியாம ஏறக்குறைய அந்த கருவில் இருக்கிற உயிர் அந்த ஆன்மா, அந்த பரீட்சித்தோட அந்த குழந்தை, பரீட்சித் குழந்தை, அந்த கருவில் இருக்கிற குழந்தை சிசுவானது அந்த உஷ்ணம் தாங்க முடியாம மூர்ச்சி அடைச்சு போச்சு, ஏறக்குறைய இறந்த மாதிரிதான். உடனே இந்த கருவுல பகவான் தோன்றி அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறார். அந்த அஸ்வத்தாமுடைய பிரம்மாஸ்திரத்தை இந்த குழந்தையை காப்பாற்றி விடுகிறார். விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டதுனால விஷ்ணுராதன் என்று அழைக்கப்பட்டார். பரீட்சித் மகாராஜா ஏன் பாக்கியசாலி, ஏன் அற்புதமானது ஒரு பிறப்புன்னு சொன்னா, தாயினுடைய கருவில் இருக்கும்போது கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணார். இந்த கட்டையவர்கள் அங்குசம்னா இந்த அளவுதான், கட்டையவருடைய நுனி மேல் பாகம் இந்த சைஸ்ல அவர் பாக்குறாரு. 4 கரமுள்ள ஒரு அற்புதமான ரூபம். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரேஷ நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது.
மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரிய, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பரையாடு எஞ்சிருக்கார். அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறார். அந்த குழந்தையை காப்பாற்றி விட்டு பகவான் மறைந்து விடுகிறார். இந்த வெளியில வந்த குழந்தை நான் வயிற்றுக்குள்ள பார்த்தது யாருன்னு யாரை பார்த்தாலும் பரிச்சயம் பண்றது. யாரை பார்த்தாலும் பரிச்சயம் பண்ணதுனால இந்த குழந்தை பரீட்சித்துன்னு அழைக்கப்பட்டார். அதனால அவரது பிறப்பு அற்புதமானது, அவர் செயல்கள் திவ்யமானது. அதனால அதை பத்தி கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுக்கப்புறம் செயல் பாருங்க, அவர் இந்த கலிபுருஷனை தண்டிக்கிறார். என்னுடைய ராஜ்யத்துல எப்படி நீ பசுவை துன்புறுத்தலாம் அப்படின்னு. அப்போ ராஜ்யத்துல எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. பரிச்சயத்தோட ஆட்சி காலம் பொற்காலமா இருக்கு. அதுல எல்லா ஜீவன்களும், பிரஜைகள்னா மனுஷங்க மட்டும் இல்ல, பறவைகள், மிருகங்கள், எல்லா ஜீவனுக்கும் ஒரு அடைக்கலம் கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய பிறப்பு ஏன் ரொம்ப அதிசயமானது, ஏன் அற்புதமானது, அவருடைய செயல் ஏன் அற்புதமானதுன்னா, அவர் முன்கூட்டி அறிந்திருந்தா தனக்கு இன்னும் 7 நாள்ல மரணம் வரப்போகுது. நம்ம கூட்டத்துல யாருக்கு தெரியும் எப்ப மரணம் வரப்போகுது? நமக்கு யாருக்குமே தெரியாது எப்ப மரணம் வரப்போகுதுன்னு. ஆனா பரிஷித் மகாராஜாவுக்கு அந்த பாக்கியம் இருந்தது. அவர் இன்னிருந்து 7வது நாள் மரணம் அடைய போறாரு. அதனால அவருடைய மரணமும் அற்புதமானது, அவருடைய மறைவும் அற்புதமானது. அது இறக்கக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் இது அற்புதமானதாகும். ஏன்னா பரிஷித் மகாராஜா வாழும் போதும் கிருஷ்ணா பத்தி கேட்டுட்டு இருந்தார், இந்த உடலை விடும்போதும் கிருஷ்ணா பத்தி கேட்டுட்டு இருந்தார். அதனால பரீட்சித்தோட மறைவு நமக்கெல்லாம் ஒரு பாடம். நாம் வாழும் போதும் கிருஷ்ணா பத்தி கேட்டுட்டே இருக்கணும், உடலை விடும்போதும் கிருஷ்ணா பத்தி கேட்டுட்டே இருக்கணும். சிரவணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவர் சாப்பிடாம தூங்காம கேட்டுட்டு இருக்க பகவான் லீலைகளை. 7 நாள் பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஏக்கம் ஒன்னும் கிடையாது. சிம்பிளி 24x7, 24 மணி நேரம் 7 நாள் கேட்டுட்டே இருக்கார். பசிக்கு எந்திரிச்சு போல, தூக்கம் வரல, போர் அடிக்கல, கொட்டாய் வரல, ஒண்ணு இல்ல. அவர் பாட்டுக்கு அப்படியே தன்னை மறந்து கேட்டுட்டே இருக்கார். அதனால அவர் செயலெல்லாம் அற்புதமானது. அவரது செயல்கள் சிரத்தையுடன் கேட்க தகுதியானதாகும். அவரை பற்றி விளக்கமா கேட்டறிவதற்கான விருப்பம் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு தூய பக்தரை பத்தி கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை பத்தி யாரு பேசினான்னு கேட்டு, என்னை பத்தி யாராவது சொன்னாங்களா, என் கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க, என்னுடைய சமையல் எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க, என்னுடைய கீர்த்தனை எப்படி இருந்தது, நம்மளை பத்தியே கேட்டு. இதுதான் நம்ம தற்பெருமை பேசுற, நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனா இந்த முனிவர்களை என்ன பண்றாங்க, பரிட்சித்துடைய செயலை கேட்க ஆர்வமா இருக்காங்க. பரிஷித் மகாராஜ் என்ன பண்ணாரு, பரிஷித் மகாராஜ் உடலை விடும்போது என்ன பண்ணாரு, அவர் குழந்தையா இருக்கும் என்ன நடந்தது, அவரை பிறப்பை பற்றி சொல்லுங்க, அவர் செயல்களை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாமே மங்களமானது. 10வது ஸ்லோகம். சசம்பராப்தஸ்ய வாஹேதோ பாண்டு நாமானவர்தனஹ பிராயோபவிஷ்டோ கங்காயாம் ஆனாதுர்யாதிராட்ஸ்ரியம். அவரது பெரும் சக்கரவர்த்தியாக இருந்ததுடன் அவரது ராஜ்யத்தின் எல்லா செல்வங்களையும் தன்னுடையதாகவும் பெற்றிருந்தார். பாண்டு வம்சத்தின் கௌரவத்தை அதிகரிக்கும் அளவுக்கு அவர் மிக உயர்ந்தவராக இருந்தார். அவர் ஏன் அனைத்தையும் தொடர்ந்து கங்கை கரையில் இறக்கும் வரை உபவாசம் இருந்தார்? யார் இதெல்லாம் விட்டு போவா? பாராளும் வேந்தன், இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி. அதெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் வரல, அப்படியே வம்சாவளியா வந்துருச்சு. பாண்டவருடைய பேர குழந்தை பரிஷித் மகாராஜா அரியாசனத்துல உட்கார்ந்தார். அப்போ பரிஷித் மகாராஜாவுக்கு என்ன இல்ல, பரிஷித் மகாராஜா அஸ்தினாபுரத்துடைய மன்னன், சக்கரவர்த்தி, இந்த உலகத்துக்கே பாராளும் வேந்தன் சக்கரவர்த்தி. சேவகர்கள் என்ன, பணிப்பெண்கள் என்ன, மந்திரிகள் என்ன, அமைச்சர்கள் என்ன, ஆக சிறந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, பதவி, பேர், புகழ் எல்லாம் இருக்கு. அவர்கிட்ட என்ன இல்ல? இதெல்லாம் இருந்தும் ஏன் பரிஷித் மகாராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு, இதெல்லாம் துறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரையில இறக்கும் வரை உபவாசம் இருந்தார்? அப்ப இந்த செயலை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, ஏன் இப்படி நடந்தது, அதுக்கான காரணம் என்ன? இதுதான் ஒரு தூய பக்தருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பரிஷித் மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா விட்டுட்டு போனாரு. நம்ம கிட்ட மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சோப்பு டாப்பா மாதிரி ஒரு வீடு இருக்கும், அப்புறம் சின்னதா ஒரு தீப்பெட்டி மாதிரி ஒரு காரு. அதுக்கே நம்மளை கை விட முடியல, அதை விடுறதுக்கே மனசு இல்ல.
இது என் காரு, என் வீடு, என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளை, சோ மச் அட்டாச்மெண்ட், டூ மச் அட்டாச்மெண்ட், அதீத பற்றுதல். ஆனா பரீட்சித் மகாராஜாவுக்கு கிருஷ்ணா மேல பற்றுதல் இருந்ததுனால இந்த ராஜ்யம், பெயர், புகழ், பதவி இது எதுவுமே அவர் வசீகரிக்கல. இது எது மேல ஒரு பற்றுதல் இல்ல. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரையில போய் உட்காந்துட்டார். ஏன்னா நான் இன்னைக்கு 7 நாள்ல இறந்து போறேன், எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? அதனால இந்த 7 நாளும் நான் உபவாசம் இருக்க போறேன். இந்த உடலை விட வரைக்கும் உபவாசம் இருந்து நான் கிருஷ்ணனுடைய லீலைகளை பத்தி கேட்டு இருக்க போறேன். நம்ம ஒரு நாள் உபவாசம் இருந்தாலே பெரிய விஷயம். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம இருந்தாலே பெரிய விஷயம். அப்புறம் எங்க 7 நாள் சாப்பிடாம இருக்கு? ஒரு நாள் தாண்டதே பெரிய விஷயம். அதை தாண்டிட்டாலே ஆம்புலன்ஸ் போன் பண்ண வேண்டியது. அதனால பரீட்சித் மகாராஜாவை நம்ம நகல் பண்ண முடியாது. பரீட்சித் மகாராஜா மாதிரி நம்ம நகல் பண்ண முடியாது. ஆனா பரீட்சித் மகாராஜா மாதிரி நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கு ஆர்வம் வளர்த்துக்கலாம். பரீட்சித் மகாராஜா மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா துறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பௌதிக பற்றுதல்களை குறைச்சிக்க முயற்சி பண்ணலாம். கிருஷ்ணா மேல பற்றுதலை வளர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் செய்யலாம். ஆனா 7 நாள் நான் பரீட்சித் மகாராஜ் 7 நாள் சாப்பிடாம இருந்தாரு, நானும் அப்படி இருக்க போறேன்னா அது முட்டாள்தனம். அது சாத்தியம் இல்லை. ஏன்னா பரீட்சித் மகாராஜோடைய கான்சியஸ்னஸ், உடல், அவருடைய நிலை வேற, நம்முடைய உணர்வு நிலை வேற. நம்ம இன்னும் இந்த உடலோடு தான் நம்மளை அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள் தான் ஈடுபட்டு இருக்கோம். பரீட்சித் மகாராஜ் ராஜ ரிஷி, அந்த உடல் எல்லாம் ஆத்மா, ஆத்மாவை எதுவும் அழிக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவா இருக்கு. இதெல்லாம் இருந்தும் பரீட்சித் மகாராஜா உடலை விடுறதுக்கு தன்னை தயார்படுத்தின்றார். அடுத்து 11வது பரம். நமந்தியத்பாத நிகேதமாத்மனக சிவாயகா நீயதனானி சத்பரக கதம் சபீரக ஸ்ரீயமங்க துஷ்டயஜாம் வைஷதோஸ்பர்ஷ்டும் மகோ சகாசுபிகி. அவர் மிகச்சிறந்த சக்கரவர்த்தி என்பதால் அவரது எதிரிகளும் கூட முன்வந்து அவரது பாதங்களில் வணங்கி தங்களது சொந்த நன்மைக்காக தங்களது செல்வங்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்தனர். அவர் இளமையும் பலமும் மிக்கவராகவும் அளவற்ற ஐஸ்வர்யங்களையும் பெற்றிருந்தவராகவும் இருந்தார். அவர் ஏன் உயிரையும் மற்றவர்களையும் துறக்க விரும்பினார்? உயிரையும் மற்றவர்களையும் துறக்க விரும்பினார். எதிரி எல்லாம் சலாம் போடுறாங்க பரீட்சித் மகாராஜா. பெரும்பெரும் சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள், மன்னாதி மன்னர்கள் எல்லாம் பரீட்சித் மகாராஜா முன்னாடி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி சரணடைய தயாரா இருக்காங்க. பரீட்சித் மகாராஜா கப்பம் கட்ட தயாரா இருக்காங்க. பரீட்சித் மகாராஜ் சரணடைய தயாரா இருக்காங்க. பரீட்சித் மகாராஜுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செய்ய தயாரா இருக்காங்க. இப்படி உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு தலைவர்களும் மன்னர்களும் பரீட்சித்துடைய ஒரு கொடைக்கு கீழே இருந்தாங்க. பரீட்சித் மகாராஜா போடுற கட்டளையை பின்பற்ற தயாரா இருந்தாங்க. அப்படிலாம் இருந்தும் பரீட்சித் மகாராஜா ஏன் அதையெல்லாம் விட்டு வந்தார்? அவர் ஐஸ்வர்யங்களையும் தனது உயிரையும் மற்றையும் கூட துறக்க ஏன் தயாரா இருந்தார் அவர்? அதை பத்தி சொல்லுங்க. பாருங்க, ஒரு தூய பக்தருக்கு எது மேலே கவர்ச்சி கிடையாது. ஓ, என்ன நிறைய பேர் பின்பற்றுறாங்க, எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, எனக்கு அழகான மனைவி இருக்கா? நோ. சைதன்யா என்ன சொல்றார்? ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகி துவயி. ஓ என் அருமை கிருஷ்ணா, எனக்கு என்னை பின்பற்றக்கூடியவங்க வேண்டாம். நான் தனம், எனக்கு செல்வம் வேண்டாம், என்னை பின்பற்றக்கூடியவங்க வேண்டாம், எனக்கு அழகான மனைவி வேண்டாம். நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரி. இதுதான் உலகமே விரும்புது. இந்த உலகத்துல இதை விரும்பாத ஆள் யாரா இருக்காங்களா? எனக்கு செல்வம் வேண்டான்னு யார் சொல்லுவா? எனக்கு அழகான பொண்ணு வேண்டான்னு யார் சொல்லுவா? என்னை பின்பற்றவங்க யாரு வேண்டான்னு யார் சொல்லுவா? ஆனா ஒரு தூய பக்தர் அதை விரும்புறது இல்ல. சரி, முக்தி தான் வேணுமா? அதுவும் கேட்கல. மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி ரகை தூக்கி, எனக்கு எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு பக்தி தோண்டுதான் செய்யணும், அதுதான் ஆசைப்படுறேங்க. சோ பரீட்சித் மகாராஜா அப்பேற்பட்ட ஒரு பக்தர். அதனாலதான் அவர் இந்த உலக கவர்ச்சியில் அவர் மயங்கவே இல்லை. அடுத்து அப்ப முதல்ல சூத கோசாமியுடைய மகிமை, அதுக்கப்புறம் சுகதே கோசாமியுடைய மகிமை, இப்ப பரீட்சித் மகாராஜோடைய மகிமை. பாகவதம் முழுவதுமே தூய பக்தருடைய மகிமை, அவருடைய குணங்களை போடுற. ஏன்னா இதை தொடர்ந்து படிக்கும் போதும் கேட்கும் போது இந்த குணங்கள்லாம் படிப்படியா நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த குணநலங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இத்தகைய மகாஜனங்களை நான் பின்பற்ற வேண்டும். சிவாய லோகஸ்ய பவாய பூதயே உத்தம ஸ்லோக பராயணா ஜனஹ ஜீவந்தீனாத்மார்த்தம் அசோ பராசரயம் மோஷ நிர்வித்ய சுத கலேவரம்
குதக கலேவரம். முழுமுதற் கடவுளிடம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மற்றவர்களின் நலன், முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்காகவே வாழ்கின்றனர். வேறெந்த சுயநலத்துக்காகவும் அவர்கள் வாழ்வதில்லை. எனவே சக்கரவர்த்தி பரீட்சித் மகாராஜா பௌதிக உடைமையின் மீதுள்ள எல்லா பற்றிலிருந்தும் விடுபட்டவராக இருந்த போதிலும் பிறருக்கு அடைக்கலமாக விளங்கிய அவரது உடலை அவர் எப்படி துறக்கக்கூடும்? இப்ப அடுத்தது சவுனகாதி முனிவர் என்ன கேட்கிறாங்க? இப்ப வைணவர்களை புகழ்றாங்க. இப்ப சூத கோஸ்வாமி, சுகதே கோஸ்வாமி, பரிசு ஒவ்வொருத்தரையா புகழ்ந்துட்டு வந்தாங்க. முதல்ல சூத கோஸ்வாமி புகழ்ந்தாங்க. சூத கோஸ்வாமி சுகதே கோஸ்வாமி புகழ்றார். இப்ப திரும்பி சவுனகாதி முனிவர்கள் பரீட்சித் மகாராஜா பத்தி கேட்கிறாங்க. இப்போ இந்த எல்லாமே தூய பக்தர்கள். சூத கோஸ்வாமி, சுகதே கோஸ்வாமி, பரீட்சித் மகாராஜ். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, முழு முதற் கடவுளிடம் தன் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எப்பவுமே மற்றவங்க நன்மைக்காகவே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க சுயநலம்னே கிடையாது. எனக்கு எனக்கு என்னுடையதுங்கிற எண்ணமே, சுயநலமே கிடையாது. மற்றவர் நலனுக்காகவே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க தூய பக்தர்கள். பிரபுபாதர் எப்பவுமே மற்றவங்களுக்காகவே சிந்திக்க, எப்படி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கலாம், எப்படி கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கலாம், எப்படி இவங்களை பகவான்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகலாம், எப்படி இவங்களை கிருஷ்ணருக்கு பக்தி பண்ண வைக்கலாம், எப்படி இவங்களை கிருஷ்ணாவை சரணடைய வைக்கலாம், இது ஒண்ணு மட்டும்தான் அவங்க சிந்தனையா இருக்கு. அதனால ஒரு தூய பக்தர் எப்பவுமே மற்றவர்களின் நலன், முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்காகவே வாழ்கின்றனர். வேறெந்த சுயநலத்துக்காகவும் அவர்கள் வாழ்வதில்லை. வைஷ்ணவனுக்கு சுயநலமே இருக்கக்கூடாது. இது அழகான பாடம். சுயநலமே இருக்கக்கூடாது. எனக்கு அப்படிங்கிற சுயநலமே இருக்கக்கூடாது. சோ அப்படி இருக்கும்போது பரீட்சித் மகாராஜா மற்றவருக்காகவே வாழ்ந்திருந்தாரே, அவர் எப்படி அந்த உடலை விடலாம்? ஏன்னா அவர் மற்றவனுக்காக வாழ்ந்தவராச்சே, அவருக்காக எதுவுமே வாழல. அவர் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டது, இந்த பிரபஞ்சத்தை ஆண்டது எல்லாம் மற்றவங்க சேவைக்காக தானே தவிர அவர் அனுபவிக்கிறதுக்காக இல்ல. அதனாலதான் அவர் ராஜரிஷி, மகா பாகவதர். சரி, இங்க பொருள் உள்ள ப்ரோப்பா என்ன சொல்றாரு? சுயநலத்தை பத்தி சொல்லும்போது, சுயநலம்னா என்னது? சுயநலம் என்பது தன்னையே மையமாக கொண்டு தனது சுகத்தை பெருக்கிக் கொள்வது. சுயநலம்னா என்னது? நான் தான் இங்க நடுவுல இருக்கணும், ஏன் விருப்பப்படிதான் நடக்கணும், ஏன் எண்ணப்படிதான் நடக்கணும், நான் சொல்றதான் கேட்கணும். இதுதான் சுயநலம். அந்த சுயநலத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய சௌகரியங்களை, தன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்பவன் தான் சுயநலவாதி. அதனால ஒரு கிருஷ்ண பக்தர் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிருஷ்ண பக்தர் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது என்பதுதான் நீங்க அழகான பாடம். இந்த ரெண்டிலிருந்தும் பரீட்சித் மகாராஜ் விடுபட்டு இருந்தார். எந்த ரெண்டுல இருந்து? தன்னையே அவர் மையமா வச்சுக்கல, அவர் கிருஷ்ணர் மையமா வச்சிருந்தார். தனக்காக அவர் எதையும் செய்யல, விரும்பல. கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக தான் அவர் செயல்பட்டார். பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதே அவரது விருப்பமாகும். பரீட்சித் மகாராஜ் ஒரே நோக்கம், கிருஷ்ணாவை திருப்திப்படுத்த வேண்டும். அவர் மனித வடிவில் ஒரு தெய்வம் போல, நர தேவதா. அடுத்தது 13வது பதம். தற்சர்வம் ந சமாக்ஷவ பிருஷ்டோ யத் இக கிஞ்சன மன்யே த்வாம் விஷயே வாசாம் நாதம் அந்யத்ர சாந்தசாத். வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களின் பெரும்பொருளையும் அறிவதில் தாங்கள் நிபுணர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே உங்களிடம் இப்போது நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடையை உங்களால் தெளிவாக விளக்கி கூற முடியும். அப்ப வேதங்கள்ல பல விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே பொருளை நோக்கி அல்ல. சிலர் வேதங்கள்ல இருந்து பொருளாதார முன்னேற்றத்தை எடுத்துக்கலாம், சிலர் பௌதிக தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம், சிலர் பலநோக்கு கர்மத்தில் ஈடுபடலாம். ஆனா வேதத்தின் ஒரே குறிக்கோள் என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதுதான். அப்போ வேதத்துல பல விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு விஷயத்தை அவர் பிடிச்சுக்கிட்டார். என்னது? கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். அதனால வேதத்தின் கொள்கையை அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறதுனால இருந்தாலும் கூட நீங்க இந்த ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கீங்க. அதனால உங்கள்கிட்ட நாங்க இப்ப கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடைகளை உங்களால் தெளிவாக விளக்கி வர முடியும். ஏன்னா சூத கோசாமி போன்ற பக்தர்களுக்கு வேதத்துல என்னெல்லாம் சொல்லிருக்கு தெரியும். அது எல்லாமே எடுத்துக்கணுமா? கூடாது. வேதத்துல பலநோக்கு கர்மம் இருக்கு, பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கு, முக்தி அடைவதற்கான மார்க்கம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தேவையா? தேவையில்லை. என்ன தேவை? கிருஷ்ணர் மேல தூய அன்பு.
கிருஷ்ணரையே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்தி செய்ய வேண்டும். அதான் அனைத்து வேதத்தின் சாரம். வேதைச சர்வே ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அதனால வேற எந்த நோக்கத்துக்காகவும் வேதத்தை ஒருவர் அணுகக்கூடாது. வேதத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? சூத கோசாமி போன்றவர்களை ஃபாலோ பண்ணணும். அப்ப வேதத்துடைய கருப்பொருள் என்னவோ அதை நம்ம பிடிச்சுக்கணும். அந்த வேதத்தின் மைய பொருள் கிருஷ்ணா. அடுத்தது 14வது பதம். சூத உவாச்ச द्वापरे समुन प्राप्ते तृतीये युग प्रयये जात परासरात योगी व्यासव्याम कलया हरे. சூத கோஸ்வாமி கூறினார், இரண்டாவது யுகமும் மூன்றாவது யுகமும் முன்னும் பின்னுமாக தோன்றிய வேளையில் வசுவின் புதல்வியாகிய சத்தியவதியின் கருவில் பராசரின் புதல்வராக மாமுனிவர் வியாசதேவர் அவதரித்தார். இப்ப அடுத்தது முதல்ல சூத கோஸ்வாமி புகழ்ந்து பாராட்டினாங்க. அடுத்து சூத கோஸ்வாமி சுகதே கோஸ்வாமி புகழ்ந்து பாராட்டினார். அதுக்கப்புறம் சவுனகாதி முனிவர் பரீட்சை போன்ற ஒரு மகா பாகவதரை பத்தி கேட்டாங்க. இப்ப வியாசருடைய பிறப்பு. நம்ம ஒரு போன வாரம் முன்னாடி ஒரு வகுப்புல குரு பூர்ணிமா அன்னைக்கு வியாசருடைய மகிழ்வை பத்தி பேசணும், வியாசருடைய பிறப்பை பத்தி பேசணும். அந்த 2 யுகம் மாறி வரும்போது கிருஷ்ண துவாபாயன வியாசா 2 நதி சங்கமிக்கிற இடம் பத்ரிகாசிரமத்துல. அதுல ஒரு யுகத்துல என்ன ஆச்சுன்னா, சத்தியுகம் திரேதா யுகம் இரண்டாக துவாபர யுகம் 3ஆக போயிடுச்சு. அப்படி இந்த யுக பேதம் வரும்போது அந்த நேரத்துல இந்த வியாச மகரிஷி இந்த பூமியில் அவதரித்தார். பகவான் கிருஷ்ணரே வியாசரா கிருஷ்ண துவாபாயன வியாசராக இந்த பூமியில் தோன்றினார். சரி, அடுத்து என்ன சொல்றாரு? ச கதாசித் சரஸ்வத்யா உபஸ்பிருஷ்ஷ ஜலம் சுசிஹி விவிக்த ஏக ஆசீன உதிதேர விமண்டலே. ஒரு முறை அவர், அந்த வியாசதேவர், சூரிய உதயத்தின் போது சரஸ்வதி நதியில் தமது சந்தியாவந்தனத்தை முடித்துவிட்டு மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக தனிமையாக அமர்ந்தார். இந்த இடம் இப்போ இருக்கு பத்ரிகாசிரமத்துக்கு மேல மானான்னு ஒரு கிராமம், சின்ன கிராமம். அங்க ஒரு குகை இருக்கு மேல இமயமலையில. அந்த குகை தான் வியாசர் குகை, சரஸ்வதி நதி கரையில இருக்கு. அங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வியாசதேவர் அந்த சரஸ்வதியில நீராடி விட்டு தியானத்தில் அமர்ந்து கொண்டார். பராவரக்ஞ கிருஷி காலே நாவியக்தரம் ஹசா யுக தர்ம வியதிகரம் பிராப்தம் புலி யுகே யுகே பிராப்தம் புவி யுகே யுகே. மாமுனிவரான வியாசதேவர் யுக கடமைகளில் முரண்பாடுகளை கண்டார். வெவ்வேறு யுகங்களில் நிகழும் இது காலப்போக்கில் கண்ணுக்கு புலப்படாத சக்திகளால் பூமியில் நிகழ்கின்றது. அப்ப கலியுகத்துல நடக்கூடிய மாற்றங்கள், வரக்கூடிய கலியுகத்துல நடக்கூடிய மாற்றங்களை வியாசதேவர் பார்க்கிறார். இந்த யுக பேதம், யுகத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதுல என்னென்ன விளைவாக போகுது, இந்த கலியுகம் எவ்வளவு மோசமா இருக்க போகுது, இதெல்லாம் வியாசதேவர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இது வரைக்கும் பேசுனதுல Next.